ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலில் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு வெப்சைட்டையும் டெவலப் பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டவே சர்வரில் நாங்கள் டெவலப் பண்ணுறது இல்லை. அது லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி வேர்ட்பிரஸ் சைட்டில் டெவலப் பண்ணும் போதும் நாங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் டெவலப் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அந்த முன்னாடியெல்லாம் நாங்கள் லேம்ப், மேம்ப், வேம்ப்ன்ற மாதிரியான என்வாயன்மெண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணி அந்த ரீசோர்ஸில் நீங்கள் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு நீங்கள் அந்த டெவலப்மெண்ட்டை லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே செய்யலாம். அது விண்டோஸ் பிசியாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், அல்லது ஒரு லினக்ஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம், லினக்ஸ் லேப்டாப்பாக இருக்கலாம், க்ரோம் புக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். லேம்ப்னு சொன்னால் லினக்ஸ், அப்பாச்சி, மைசீக்வல், பிஹெச்பி இந்த மாதிரி அந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி மேம்ப்னு சொன்னால் மேக், அப்பாச்சி அந்த மாதிரி வரும். வேம்ப்னு சொன்னால் விண்டோஸ், அப்பாச்சி, மைசீக்வல், பிஹெச்பி. இப்போ இந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது தேவைப்படும். அதாவது முக்கியமாக வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது தேவைப்படும். இந்த சர்வர் ஒன்று வேணும், அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வேணும். நான் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பேக்அண்ட் லாங்குவேஜ் தேவைப்படும், பிஹெச்பி. இப்போ இதெல்லாம் வேர்ட்பிரஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸ்கள். இந்த ரிசோர்ஸ் எல்லாம் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு நீங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே வெப்சைட்டை செய்யலாம். எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் சர்வருக்கு, அதாவது ஹோஸ்டிங் சர்வருக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் சைட்டை ஃபுல்லாக. இந்த டியூட்டோரியலில் நாங்கள் ஈஸியாக எப்படி உங்களோட டெவலப்மெண்ட்டை லோக்கல் கம்ப்யூட்டரில் செய்கிறதுன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் லோக்கல்ன்ற ஒரு டூல் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு வேர்ட்பிரஸ்க்கு ரீசோர்ஸ் வழங்குகிற ஒரு கம்பெனி தயாரிக்கிற ஒரு ப்ரோக்ராம். அது உங்களுக்கு விண்டோஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம், மேக் ஓஎஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது கம்பேட்டிபிள். ஓகே, இப்போ நாங்கள் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி நீங்கள் வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, வெரி ஈஸி, வெரி சிம்பிள் ப்ராசஸ். அதுவும் பார்த்திங்க இந்த டூலுக்கு நீங்கள் இந்த காசும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ஃப்ரீ டூல். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் நாங்கள் இதில். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எப்படி செய்கிறன்றதை அடுத்தடுத்த வார டியூட்டோரியலில் நாங்கள் பார்ப்போம். தொடர்ச்சி என்னோட இணைஞ்சிரிங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பலன் தருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களோட சப்போர்ட்டை தாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்களோட நண்பர்களோட, உறவினர்கள், வட்டாரங்களோட ஷேர் பண்ணலாம். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இப்போ நாங்கள் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணால் localwp.com இதுதான் சைட். நான் சொன்ன அந்த லோக்கல்ன்ற டூல்ட சைட். உங்களுக்கு சர்ச் பண்ணுறது வெரி ஈஸி. நீங்கள் கூகுளில் லோக்கல் வேர்ட்பிரஸ் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டுக்கு வர்ற சர்ச் ரிசல்ட்ஸ் இதுதான், localwp.com. ஓகே, நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சைட்டுக்கு போனீங்கன்றால் இது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஃப்ரீ டூல் டவுன்லோட் இருக்குது. நீங்கள் டவுன்லோடுக்கு போனீங்கன்றால் நீங்கள் கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற எந்த தேவையும் இல்லை. நீங்கள் டவுன்லோடுக்கு போய்ட்டுலாம். டவுன்லோட் அடிச்சோடனே அது என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது கேட்கும். மேக், இன்டெல், மேக், ஆப்பிள் சிலிகான் அப்படின்னு சொன்னால் M1, M2, M3, M4 வர ப்ராசஸர்லாம் ஆப்பிள் சிலிகான்ன்ற கேட்டகரியில் வரும். அப்படி இல்லாட்டி விண்டோஸ் கம்ப்யூட்டர், லினக்ஸில் என்ன ஃப்ளேவர்ன்றதை பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, என்னை மேக் ஆப்பிள் சிலிகான்றதுனால நான் அதை சூஸ் பண்ணுறேன். பேரை கொடுக்குறேன். நான் பேரை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆர்கனைசேஷன் கேட்குது. நான் இப்போ ஏஜென்சின்னு கொடுக்குறேன். நீங்கள் அதர்ன்ட்டு கூட கொடுக்கலாம், இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் எப்படி வேண்டாலும் கொடுக்கலாம். சரியா, நான் ஏஜென்சின்னு கொடுக்குறேன். ஒர்க் இமெயில் ஒன்று கேட்குது. ஓகே, ஒரு இமெயில் உண்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்கிறேன். கெட் இட் நவ் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ இது டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, ஓகே, யுவர் டவுன்லோட் இஸ் ஸ்டார்டிங். இப்போ இந்த இது சேவ் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் இதை சேவ் பண்ணலை. சேவ் பண்ணி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறது வெரி ஈஸி ப்ராசஸ், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். விண்டோஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க.
அதே மாதிரி மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறதும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதை டபுள் கிளிக் பண்ணி அந்த உள்ளுக்கு இமேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாலர் ரன் பண்ணால் அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு வந்து அது எப்படி இருக்குன்றதை வந்து நான் அடுத்த ஸ்க்ரீனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே லேர்னர்ஸ், நாங்கள் வந்து இப்போ லோக்கல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே நாங்கள் க்ரியேட் பண்ண எல்லா சைட்டையும் இந்த இடத்துல காட்டும். நான் வந்து நிறைய சைட்ஸ் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் இந்த இடத்துல காட்டுது. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் சைட் ஒன்று காட்டுது. ப்ளூ பிரிண்ட் சைட்டுன்னு சொன்னால் அதாவது ஒரு சைட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதை க்ரியேட் பண்ணி அதில் தேவையான ப்ளகின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதை வந்து எங்களுக்கு புதுசாக ஒரு சைட் க்ரியேட் பண்ணும்போது அதை ப்ளூ பிரிண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு புது சைட் க்ரியேட் பண்ணலாம். அப்போ எல்லா ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஓகே, அதை நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து நாங்கள் லாகின் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். WP என்ஜின்ற கம்பெனி தான் அந்த லோக்கல்ன்ற இந்த ஃப்ரீ டூலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்லேருந்து தான் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம். இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து லோக்கல் சைட்ஸ் என்னென்னது காட்டுறது. இதுதான் இந்த டேப் பார்க்குறீங்க நீங்கள். அப்படி இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா இதை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு மொபைல்லையோ அல்லது மற்ற ப்ரௌசர்கள்லையோ வியூ பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது அது இல்லாமல் ப்ளூ பிரிண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறது, இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணால் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்ற இடத்துல அது வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி போனால் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் இது காட்டும். என்னோடய ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் இது காட்டுது. கடைசியாக க்ரியேட் பண்ண ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது காட்டும். இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சைட்டை எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் சில அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த அட்வான்ஸ் கூட எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜ் ஆப்டிமைசர், அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பேக்கப், அது இது எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் வந்து தேவைப்பட்டால் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு புது சைட்டை எப்படி வந்து இதில் க்ரியேட் பண்ணுறன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து புது சைட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதுக்கு போவோம். இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே ஆட் லோக்கல் சைட்டுன்னு காட்டுது பாருங்கள். ஓகே, இப்போ போயிட்டீங்கன்னா க்ரியேட் நியூ சைட்டுன்றதை சூஸ் பண்ணி உங்களுக்கு புதிய ஒரு சைட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இந்த வேர்ட்பிரஸ் சைட் ஒன்று ரன் ஆகிறதுக்கு தேவையான PHP, MySQL டேட்டாபேஸ், அடுத்தது அதுக்கு தேவையான எல்லா விஷயமே, அதாவது சர்வர், அப்பாச்சி அல்லது Nginx சர்வர், இந்த மாதிரியான சர்வர் எல்லாமே வந்து பில்டின்னாக இதில் வச்சுருக்கிறாங்க. அதாவது வெப் சர்வர் ஒன்று ரன் ஆகும், ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ரன் ஆகும், PHP இன்ஸ்டால் ஆகிருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ நாங்கள் இதெல்லாம் வேறு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் க்ரியேட் நியூ சைட்டுண்டா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரியேட் ஆகிடும். அப்போ இது என்னதுன்னு நீங்கள் கேட்கலாம், க்ரியேட் ஃப்ரம் ப்ளூ பிரிண்ட். இப்போ நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொன்னேன், ப்ளூ பிரிண்ட் சைட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ப்ளூ பிரிண்ட் சைட்டுன்றது வந்து நாங்கள் க்ரியேட் நியூ சைட் மூலமாக போயிட்டு ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் தேவையான ப்ளகின்ஸலோ எல்லாம் கொடுத்து ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சு அதை வந்து நாங்கள் சேவ் பண்ணி அதை ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து க்ரியேட் ஆகும். அதாவது நீங்கள் ஏற்கனவே செஞ்ச அந்த இன்ஸ்டால் பண்ணுற ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் திரும்ப பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். ஓகே, ஆனால் நாங்கள் இந்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் புதுசாக ஒரு சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து டைம் இருந்தால் நாங்கள் ப்ளூ பிரிண்ட்டில் இருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் க்ரியேட் நியூ சைட்டை வச்சுட்டு கண்டினியூன்றதை கொடுக்குறேன். இப்போ பேர் ஒன்று கேட்குது, நாங்கள் என்ன பேர் வேண்டாலும் கொடுக்கலாம். அது வந்து .localன்ற ஒரு டொமைன் ஒன்றை லோக்கல் ஹோஸ்ட்டில் க்ரியேட் பண்ணும். இப்போ நான் சொல்லுமே வந்து மை லேர்னிங் சைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்று வச்சுக்கொள்வோமே. இப்போ பாருங்கள், நான் அட்வான்ஸுக்கு போனேன்டா பாருங்கள், லோக்கல் சைட் டொமைன், அதில் மை லேர்னிங் சைட், மை லேர்னிங் -site .local பேரில் தான் இது வந்து டொமைனை க்ரியேட் பண்ண போகுது. அதாவது அது லோக்கல் டொமைன், அதாவது .com .orgன்ற மாதிரியெல்லாம் டொமைன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து வேர்ல்டு வைட் வெப்பில் உள்ள இன்டர்நெட்டில் உள்ள டொமைன்கள். இது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள லோக்கல் டொமைன் தான் இது .localன்றது. லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சில நேரம், அந்த மாதிரியான ஒரு டொமைன் தான் இது. ஓகே, இப்போ இதை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டா எங்களுக்கு இந்த பேரை கொடுத்தா மை லேர்னிங் .site.localன்ற
டொமைனை நீங்கள் வந்து ப்ரௌசரில் கொடுத்தா இந்த சைட் வந்து லோட் ஆகும். அதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து பண்ணும். ஓகே, இப்போ எந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்றது கேட்குது. லோக்கல் சைட்ஸ்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டான ஒரு லொக்கேஷனை காட்டுது. அதிலே வச்சிடலாம். எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கண்டினியூ கொடுக்குறேன் நான். இப்போ இது வந்து என்ன PHP வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. MySQL என்ன வெர்ஷன், Nginx சர்வர் என்ன சர்வர் என்று கேட்குது. இப்போ இதெல்லாம் வந்து ப்ரிஃபர்டுன்ட்டு எங்களுக்கு கொடுத்துடலாம். ப்ரிஃபர்ட்னு கொடுத்துட்டா நாங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அது இருக்கிறதுலே பெஸ்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா கஸ்டமுக்கு போயிட்டு எங்களுக்கு PHP வெர்ஷன் என்னன்றது கொடுக்கலாம். அதில் கூட ரெக்கமெண்டேஷனாக அது தரும். இங்கே பாருங்கள், இது வந்து பை டிஃபால்ட் இது தான். இப்போ எங்களுக்கு கொடுக்கலாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை கொடுக்கலாம். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனை கொடுத்தா அந்த வெர்ஷனை அது டவுன்லோட் பண்ணும். இந்த இது இங்கே பாருங்கள், அந்த டவுன்லோடு காட்டுது. எனவே பழைய வெர்ஷனுக்கு டவுன்லோட் தேவையில்லை. புது வெர்ஷனுக்கு டவுன்லோட் அந்த ஐக்கான் காட்டுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் 8.2.23 வெர்ஷனை யூஸ் பண்ணோன்னா எங்களுக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதை அப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இருக்கிறதில் ஆகவே பழைய வெர்ஷனும் இல்லாமல் புதிய வெர்ஷனும் இல்லாமல் ஓரளவு மீடியமான வெர்ஷனோட சூஸ் பண்ணிக்கொள்வது எல்லா வகையிலையும் சேஃபாக இருக்கும். வெப் சர்வரை பொறுத்தவரையில் நான் சொன்னேன் Nginxன்ற ஒரு சர்வர்னு சொன்னேன். Nginxன்றது தான் வந்து டிஃபால்ட்டாக இது சூஸ் பண்ணும். அப்படி இல்லாமல் Apache தான் வந்து நாங்கள் ஹோஸ்டிங் சர்வரில் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சர்வர். எனவே Apacheயை நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். சரியா? டேட்டா பேஸை பொறுத்தவரையில் MySQL பை டிஃபால்ட் அதே காட்டுது. அதே வச்சுக்கலாம், ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ கண்டினியூ நான் கொடுத்தேன்டா. இப்போ அடுத்தது வந்து கேட்கும் வேர்ட்பிரஸ்க்கான யூசர் நேம் என்ன, வேர்ட்பிரஸ்க்கான பாஸ்வேர்டு என்ன, அதாவது அட்மின் யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்குது. சரியா? இது வந்து மல்டி சைட்டாக கேட்குது. மல்டி சைட்டுக்கு நாங்கள் கொடுக்க தேவையில்லை. அது என்னன்றது நாங்கள் இன்னொரு நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் மல்டி சைட் இல்லை, இது வந்து ஒரு சிங்கிள் சைட் தான். அப்போ யூசர் நேமை பொறுத்தவரையில் நான் வந்து ஏதாவது ஒரு பேருன்னு கொடுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு என்னோட பேரை, அதாவது என்னோடய கம்பெனி நேமை வந்து யூசர் நேமாக கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்டு 1234 நான் கொடுத்துருக்கிறேன். ஓகே, சரியா? இப்படி பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. கொடுக்கும்போது நல்ல உறுதியான, அதாவது தேடுறதுக்கு கஷ்டமான பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் வந்து ஒரு டியூட்டோரியல் பர்பஸ்க்காக வந்து இந்த மாதிரி சிம்பிளான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கிறேன். சரியா? ஓகே, இமெயில் அட்ரஸ் என்னன்னு கேட்குது. இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்வது நல்லது. அது அல்லது அப்படி நாங்கள் கொடுக்கலண்டா இது டிஃபால்ட்டாக இந்த இமெயில் அட்ரஸை வச்சிரும். நாங்கள் வந்து இதை சர்வருக்கு, அதாவது புறவு வந்து ஹோஸ்டிங் சர்வருக்கு மைக்ரேட் பண்ணும்போது இந்த இமெயில் அட்ரஸோடு தான் அது போகும். அதுக்கு பிறகு நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணணும், 2 தடவை அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு வேறொரு இமெயில் அட்ரஸ் ஒன்று நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். நான் கொடுக்குறேன் வந்து smriaz@msn.com கொடுத்துட்றேன் நான். சரியா? அப்போ இப்படி ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்துட்டு நாங்கள் ஆட் சைட்டுன்னு சொல்லிட்டாலே இது வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் சைட்டை. இப்போ வந்து சைட்டை க்ரியேட் பண்ணுது. ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்ன்னு காட்டுறது தானே பாருங்கள். இப்போ இது வந்து உண்மையில் மைலேர்னிங்ன்ற இந்த சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிறகு வந்து நான் திரும்ப வரேன். இது கொஞ்சம் சிறிய நேரம் ஒன்று எடுக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் விண்டோஸோ அல்லது மேக் கம்ப்யூட்டராக இருந்தால் இந்த மாதிரி அது சைட்டை ஆட் பண்ணுறதுக்கு முந்தைய பாஸ்வேர்டை கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளலாம். அது பாஸ்வேர்டை கொடுத்துக்கொண்டா அது வந்து மீதி வேலையை அது செஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் டவுன்லோடிங் வேர்ட்பிரஸ்ன்னு காட்டுது. அப்போ உண்மையிலே இப்போ வேர்ட்பிரஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ பாருங்கள் சைட் க்ரியேட் பண்ணிருச்சு. எவ்வளோ குயிக்கான வேலைன்னு பாருங்கள். மை லேர்னிங் சைட் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருச்சு. அப்பாச்சியில் ரன் ஆகுது. PHP வெர்ஷனை காட்டுது, MySQL வெர்ஷனை காட்டுது. இதில் இன்னொரு நல்ல ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, ஒன் கிளிக் அட்மின் அப்படின்னு இருக்குது. இப்போ நாங்கள் அட்மின் யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த யூசரை கிளிக் பண்ணி எங்களுக்கு இந்த WP அட்மின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிறதுக்கு மாதிரி எங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் அதை கொடுக்குறேன், ஆன் கொடுக்குறேன். அப்போ எந்த அட்மின் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன்ற பேரில் தான் நான் அட்மின் க்ரியேட் பண்ணேன், அந்த அட்மினை சூஸ் பண்ணிக்கொள்ளணும். வேறு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. வேர்ட்பிரஸ் கூட லேட்டஸ்ட் வெர்ஷனை அது இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, SSL சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து கொடுக்கணும் எங்களோட லோக்கல் டொமைனுக்கு. மை லேர்னிங்
wordpress-site.localன்றது வந்து ஒரு நம்பகத்தன்மையுடைய வெப்சைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அதில் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அதாவது உள்ளே எடிட் பண்ணும்போது வேர்ட்ப்ரெஸ்ஸில் அந்த மாதிரி வேலையெல்லாம் அதை பண்ணுறதுக்கு கூடும். SSL சர்டிஃபிகேட் இருந்தால் தான். அப்போ இது வந்து உண்மையான SSL சர்டிஃபிகேட் கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்கிறது ஒரு வேலை. அப்போ நாங்கள் இதை ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னாக்கா அதுக்கு வந்து திரும்ப வந்து அந்த பாஸ்வேர்டை கேட்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை கேட்கும். அதே நாங்கள் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கொண்டோடனே இங்கே பாருங்கள், ஹெட்ஸ் அப், we ran into an issue trusting the local. மேக் கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ரஸ்ட் பண்ணிடாது. இதுக்கு ஒரு வேலை பண்ணணும். கீச்செயின் எக்ஸஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கீச்செயின் எக்ஸஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்கா, கீச்செயின் எக்ஸஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் கீச்செயின் எக்ஸஸில் போயிட்டு இந்த மை லேர்னிங் சைட்டுன்றத பேரை நீங்கள் வந்து அடித்து தேடணும். மை லேர்னிங், இங்கே பாருங்கள் வந்துருச்சா, மை லேர்னிங் சைட். அதோட சர்டிஃபிகேட் தான் இது. இங்கே பாருங்கள் கீழே காட்டுது, திஸ் ரூட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ட்ரஸ்டட்னு வருது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இதை சூஸ் பண்ணி இல்லைப்பா இது ட்ரஸ்டட் தான் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டோம்டா இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு விண்டோ வரும். இதில் போய்ட்டு ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா, இதை வந்து நாங்கள் டவுன் ஏரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் சிஸ்டம் டிஃபால்ட்ஸ்னு தான் இருக்குது. பை டிஃபால்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணாது. நம்ம கம்ப்யூட்டர் வந்து புதுசாக வர ஒரு சைட்டை ட்ரஸ்ட் பண்ணாது. அதுக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும், இது வந்து ட்ரஸ்டட் அப்பா இந்த இது சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த வேலையை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இது ஆல்வேஸ் ட்ரஸ்ட்டுன்னு நாங்கள் கொடுத்துட்டோம்டா இப்போ வந்து ட்ரஸ்ட்டுன்னு இதை எடுத்துக்கணும். ஆனால் இதை ஆல்வேஸ் ட்ரஸ்ட்டுன்னு நாங்கள் கொடுத்ததுனால இதை க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப பாஸ்வேர்டை கேட்கும். பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்குது. என்னென்னா இப்போ நாங்கள் வந்து அதோட டிஃபால்ட் செட்டிங்கை வந்து நாங்கள் ஓவர் ரைட் பண்ணுறோம். அதனால தான் இது கேட்குது. ஓகே, நாங்கள் சொல்கிறோம் அப்டேட் பண்ண சொல்லி. ஓகே, இப்போ வந்து இப்படி காட்டினாலும் கூட இப்போ திரும்ப நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப எடுத்தோன்னு சொன்னால் அது வந்து ட்ரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். சரி, இப்போ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறேன். இந்த சைட்டை இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். சரியா, இப்போ மை லேர்னிங்கிற சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் சைட்டுன்னு நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சைட்டை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்போ சர்வரில் சைட் வந்து ரன் ஆக தொடங்கிருச்சு. இப்போ வந்து WP அட்மின்ன்றதை நான் அடித்தேன்டா இது வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள் இங்கே பாருங்கள், மை லேர்னிங் site.local நாட் செக்யூர்னு காட்டுது. இதில் இன்னொரு வேலை ஒன்று பண்ணினா தான் இது வந்து செக்யூராக மாறும். ஓகே, அது செக்யூராக மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், வேர்ட்ப்ரெஸ் இது வந்து எவ்வளோ ஒரு குயிக்காக இந்த பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன்ற இந்த இதையும் வச்சு வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு லாக் ஆகிடுச்சின்றதை பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பாருங்கள், ஜென்ரலுக்கு போயிட்டோமா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து WP அதாவது வேர்ட்ப்ரெஸ் அட்ரஸ் வந்து URL HTTP அப்படின்னு கொடுத்துருக்குது. உண்மையில் வந்து SSL சர்டிஃபிகேட் உள்ள வெப்சைட்டாக இருந்தால் HTTPSன்றது இருக்கணும். அதனால் நாங்கள் இது ரெண்டையும் வந்து எஸ்ன்னு மாற்றுவோம். அதாவது சைட் அட்ரஸ் URL ரெண்டையுமே வந்து நாங்கள் HTTPSன்னு நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் சேவ் செட்டிங்ஸ் அடிச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாக் அவுட் ஆயிரும். லாக் அவுட் ஆகிட்டு இதை வந்து இந்த நாட் செக்யூர்ன்றது இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஓகே லாக் அவுட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் என்ன யூசர் நேம் இதுக்கு கொடுத்தோம், பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன்ற யூசர் நேமை கொடுத்தோம். பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம், பாஸ்வேர்டு 1234 கொடுத்தோம். ஓகே, ரிமெம்பர் நான் கொடுத்துட்டு லாகின் ஆகிறேன். திரும்ப சேவ் பண்ண வேண்டிய கேட்குது, அது தேவையில்லை, நான் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இது வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு செக்யூர் சைட்டாக பாருங்கள், கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு வந்துருக்கு. பாருங்கள், மை லேர்னிங் சைட் லோக்கல் கனெக்ஷன் இஸ் செக்யூர். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் நம்ப ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு ட்ரஸ்டட் சைட் அப்படின்ட்டு. நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர், நம்ம லோக்கல் சைட், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்போ இவ்வளோ தான் நாங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு இருக்குது. இதுக்கு பிறகு இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ் வந்து வந்துருச்சு 6.7.1 வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இதுக்கு பிறகு மற்ற வேலையில் என்னென்ன பண்ணலாம், இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் போய்ட்டு எப்படி சைட்டை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த டியூட்டோரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்கலி இவ்வளோ தான் நாங்கள் இந்த சைட்டில் இதில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஹைட் பண்ணிடலாம். அதாவது இந்த ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஹைட் பண்ணிடலாம். அப்போ வந்து டேஷ்போர்ட் க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி.
ஓகே, இப்போ இந்த சைட் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா விசிட் சைட்டுன்றதை நீங்கள் அடிச்சிங்கனாலே சைட் வந்து வந்துடும். பாருங்கள், மை லேர்னிங் சைட், சாம்பிள் பேஜ், ப்ளாக், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது தான் சைட் இப்போ ரன் ஆகுது. பாருங்கள், இது மை லேர்னிங் சைட் .localன்ற பேரில் இந்த ப்ளாக் சைட்டாக இது ரன் ஆகிறத நாங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தான், வெரி ஈஸி செட்டப். இதுக்கு அப்புறமா உள்ள டெவலப்மெண்ட்டெல்லாம் என்னென்னா, எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை வச்சு டெவலப் பண்ணுறது, இதுக்கு முக்கியமாக நாங்கள் என்ன பில்டர் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் அடுத்தடுத்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்ப்போம். ஓகே, இணைஞ்சிருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்கள் போடுறதுக்கு இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் வட்டாரத்தில் உள்ள எல்லாத்தோடையும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு டியூட்டோரியல் சந்திப்போம்.